மனிதனை உருவாக்குறார். மீதி எல்லாவற்றையும் உண்டாக்க எடுத்த டைமை விட உருவாக்க எடுத்த டைம் அதிகம். ஆமென். இந்த வேட நான் ரிப்பீட் பண்றேன். மனிதன் பூமியில வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்க எடுத்த டைமை விட உருவாக்க, மனிதனை உருவாக்க எடுத்த டைம், செய்த வேலைகள் அதிகம். ஆமென். அல்லேலூயா. எனக்கானதை உண்டாக்க அவர் எடுக்கிற டைமை விட என்னை உருவாக்க அவர் எடுத்த டைம் அதிகம். ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுக்க, ஈசாக்கை உருவாக்க கர்த்தர் எடுத்த டைம் 10 மாதம். ஆபிரகாமை உருவாக்க கர்த்தர் எடுத்த டைம் 25 ஆண்டுகள். எனக்கானதை உண்டாக்க கர்த்தர் எடுக்கிற நேரத்தை விட என்னை உருவாக்க, ஆமென், அப்படி என்றால் ஆதாம உருவாக்கியாச்சு, சுவாசத்தை ஊதியாச்சு, இப்போ ஜீவனோடு இருக்கிறான். ஆமென். நம்மை கர்த்தர் கிருபையாய் நம்மை ஜெனிப்பித்து ஒவ்வொரு அவயவங்களை பார்த்து எழுதி வச்சு உருவாக்கி தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஆதரித்து, தாயின் வயிற்றிலிருந்து எடுத்து நம்மை வளர்த்து ஆதரித்து இதுவரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து நம்மை வாழ வைக்கிறவர். நமக்கானதை நமக்கு தருவது அவருக்கு லேசான காரியம். ஆதாம் கண்ணை திறந்ததும் கர்த்தரை தான் பார்க்கிறான், ஊதரவரை பார்க்கிறான். அவ்வளவுதான். நான் அவர் கொடுக்கிற சகலத்தை அனுபவிக்க. ஹல்லேலூயா. கண்ணை திறந்ததும் எது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் பக்கத்திலேயே வாழ்ற, அப்படிதான் பார்க்கல. போன் ஊதி கண்ணை திறந்தது கர்த்தர், கண்ணை திறந்தது கர்த்தர். ஆனா கண்ணை மூடினாலும் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணை திறந்தது கர்த்தர். ஆமென். போன் அவ்வளவுதான். இதுதான், இது நம்முடைய வாழ்க்கையாகட்டும். ஆமென். எனக்குள்ளே சுவாசத்தையும் ஜீவனை தந்தவர், எனக்கு வேண்டிய இந்த வார்த்தை எல்லாரும் இப்ப அறிக்கை செய்ய போறோம். நல்ல வாயை திறந்து வலது கரத்தை உயர்த்தி அப்படி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து எனக்கு சொல்லுங்க சத்தம், எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்தவர், எனக்கு வேண்டிய சகலத்தையும் தருவார். ஆமென். ஜீசஸ் ஆதாமை உருவாக்கி 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. ஆதாமை ஒன்ன உருவாக்கிட்டா, உனக்கு வேண்டியதை உண்டாக்குறது ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் 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 அவருடைய திட்டப்படி, அவருடைய பிளான் படி என்ன ஆண்டவர் உருவாக்கிட்டார்னா, எனக்கு வேண்டியதை எனக்கு உண்டாக்கி தருவது ஆண்டவருக்கு ரொம்ப. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரை டைம் எடுக்கிறீங்க? நான் எங்க எடுக்கிறேன்? நீ தானப்பா எடுக்க வைக்கிற. ஆமென். ஆமென். ஆதியாகமம் 12 ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார், 13 பேசுகிறார், 14 மெல்கிசேதேக்கு கொண்டு பேசுகிறார், 15 பேசுகிறார், 16 அமைதியாயிட்டார், 17 மீண்டும் பேசும்போது ஆபிரகாம் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிற என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தரை மட்டும் ஆமென். அதை ஒரு நாள் தியானிக்கும் போது சில வாரங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் பேச வைத்தார். ஆபிரகாம் தன்னை தரையிலே எறிந்தான், தன்னை தரையில போட்டான். ஏன்? கர்த்தர் மண்ணை எங்க இருந்து எடுத்தார்? அப்படி எடுத்தார். அப்படி அவர் எடுக்க நான் என்ன கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் தான் எடுங்கன்னா எடுக்க மாட்டார். ஆமென். உன்னை நீ போடு. ஹல்லேலூயா. அவர் எடுத்து உருவாக்குறது ரொம்ப ஈஸி. ஆமா, இடித்து கட்டுறதை விட எடுத்து உருவாக்குறது ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. ஆமே.
அவர் உடைக்கிறது வேற, நாம ஒப்பு கொடுக்கிறது வேற. ஆமென். அவர் உடைக்கிறது கேட்டா சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை உடைத்தார், கர்த்தர் என்னை. ஏனோக்கோடு கர்த்தர் நடப்பது எளிது, கர்த்தரை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறது தான் சாட்சி. கர்த்தர் ஏனோக்கோடு சஞ்சரிக்கிறது அற்புதம். இந்த மனுஷன் அவருக்கு வந்து பார்க்கிறாரு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. ஆனா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறான். கர்த்தரை தடுக்க முடியாது, ஏனோக்கு தடுக்கலாமே, ஈஸியா தடுக்கலாமே. ஜனங்களுடைய செயல்கள் நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு வழியில கர்த்தர் இருக்கும்போது ஒரு நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறானா, இதுதான் சவால், இதுதான் சாட்சி. ஆமென். ஆபிரகாம் தன்னை தரையில போட்டான், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும் சொல்லிட்டு அதே எல்லாம் எடுத்து வாசிக்க டைம் இல்லை, நீங்க வீட்டுல அதே அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுவார், இந்த வருஷத்துல சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அடுத்த அதிகாரத்துல சொல்ற ஒரு உற்பவ கால திட்டத்துல, ஒரு உற்பவ கால திட்டம் 10 மாசம், ஒரு உற்பவ கால திட்டத்துல. ஆமென். ஆபிரகாமே, உன்னை நான் உருவாக்கிட்டேனா, உனக்கு வேண்டியதை எனக்கு உருவாக்கி தருவது என்பது ரொம்ப லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர், வருடம் தாமதமாகுது, நான் என்ன தரையில போடணும், அவர் திரும்ப எடுக்கணும். ஹல்லேலூயா. தரையில இந்த வார்த்தையானவரை சாங் ஷூட் பண்ணும்போது அந்த இடத்துல போய் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். வெளியே நிறைய மண் போடப்பட்டிருக்கிறது, அதுக்கு மேல நாய் ஓடுது, கோழி ஓடுது, மனுஷன் ஓடுறான், என்னெல்லாமோ யாரெல்லாமோ மிதிக்கிறாங்க. அவருக்கு டைம் வரும்போது அவர் வருவாரு, கொஞ்சம் மண் எடுப்பாரு, மற்றவைகள் மிதித்தது விட்டுட்டு இவர் கீழே போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மிதிப்பார். மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து நல்ல பிசைவார். அதுக்கப்புறம் சரி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு வந்து பார்த்தா திரிகையில வச்சு ஒரு சுத்த விடுவார் பாருங்க. ஹல்லேலூயா. சகல உலகம் கண்ணுக்கு தெரியும். ஆண்டவரே, அவங்க மீது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷர்களை எங்கள் தலையின் மேல ஏறி போக பண்ணினீர், எங்கள் இடுப்பு மேல பாரத்தை ஏற்றினீர். ஆமென். எல்லாம் முடிச்சு தூக்கி திரிகையில தூக்கி வச்சதும் என்னை உயர்ந்த ஸ்தான பாடலுக்கு முன்னாடி வண்டி ஓடுது. ஆண்டவரே, மகனே, உனக்கு எதெல்லாம் பார்க்கணும் பார்த்துரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதுல ஒரு சத்தியம் என்ன தெரியுமா, அது சுத்த ஆரம்பிச்சதும் வேற ஒருவர் கை அதப்படாது, அந்த குயவனுடைய 2 கையும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த குயவன் கை படும் பாருங்க, மண்ணு அதுக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிறது, அதை சுத்த விட்டுட்டு அந்த 2 கை அது மேல படும்போது அந்த மண் அப்படியே உருவாகி மேல வரும், கையும் அது கேட்டார் போல. ஆமென். ஒரு சின்ன துண்டு கூட அதுல இருந்து செதறாது. ஹல்லேலூயா. நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போலானேன் என்று சங்கீதம் 31 தாவீது சொல்லும் போது அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும், நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும், நீர் செய்வதை நீர் சொன்னதை
செய்வதை தடுப்பவன் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் இல்லை. வலது கரத்தை உயர்த்தி வல்லமை நிறைந்த இயேசுவே, நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை ஆமே, நீர் குறித்ததை நீர் குறித்ததை அளிப்பவன் இல்லை, நீர் ஆமே. ஆமே, வல்லமை நிறைந்த இயேசுவே, பாடுங்க வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, ஆதியில் இருந்தவரே, வார்த்தையானவரே, வார்த்தையானவரே. இன்னைக்கு உள்ள செய்தி இதுதான், செய்தி இதுதான். நம்மளை உருவாக்கிட்டார்னா நமக்கு வேண்டியதை உண்டாக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம்.